இல்லை எனக்கு இது பாருங்க, நான் ஆக்சுவலாக வந்து இப்படி ஆட்டிட்டு தான் பேசணும். இந்த அர்த்குவேக் விட விஷால் ஆட்டினது தான் வந்து உலகம் முழுக்க என்ன எத்தனை பேர் நேசிக்கிறாங்க, எத்தனை பேர் எனக்காக பிரார்த்தனை பண்ணாங்க. நான் இப்போ சூப்பர் சூப்பராயன் மாஸ்டர் கிட்ட தான் போகிறேன். அவர் வந்து எனக்காக வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாரு. நான் அடுத்து அவரை பார்க்க போகிறேன். இந்த நடுக்கம் வந்து என்னை வந்து ரொம்ப நன்றி, நீங்கள் எல்லாம் வந்து ரொம்ப நன்றி. 4 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட மொத்த உலகத்துக்கே காட்டிட்டீங்க எத்தனை பேர் எனக்காக பிரார்த்தனை செஞ்சாங்க, என்னை நேசிக்கிறாங்கன்னு. ஸோ அதனால் இனிமேல் வந்து எந்த பேட்டியாக இருந்தாலும் இப்படி ஆட்டிட்டு தான் பேசுவேன். நன்றி. கூடி சீக்கிரம் அதிகாரப்பூர்வமாக தகவல் வரும். தேங்க்யூ. யூடியூபர்ஸ் வந்து தொடர்ச்சியாக உங்களை பற்றியோ நடிகைகள் பற்றிலாம் அவருக்கு ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக நீங்கள் கூட உங்கள் சங்கம் சார்பாக காவல் ஆணையர் அளவுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கேன். ஷேக்வாரோ எஸ் சார் அது என்ன இது சார்? இல்லை என்னன்னா, நீங்கள் என்ன வேணாலும் எழுதுங்க. நீங்கள் திடீர்னு வந்து நிறைய பேரோட பர்சனல் லைஃபு, ஆர்டிஸ்டோட பர்சனல் லைஃபு, இப்போ என்னோட ஆரோக்கியம் பற்றியே பயங்கர கற்பனை, உச்சகட்ட கற்பனையில் வந்து ஒரு டாக்டரா கம்பவுண்டர்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த டாக்டர்கிட்ட வந்து விஷால் 3 மாதம் எந்திக்க மாட்டான், விஷால் 6 மாதம் எந்திக்க மாட்டான், நரம்பு தளர்ச்சி என்னென்னமோ வந்து கற்பனை பண்ணாங்க. அதே சமயத்தில் மற்ற நடிகைகள் வந்து அவங்க பர்சனல் லைஃப் பற்றி ரொம்ப தரைக்குறைவாக பேசுகிறது வந்து அநாகரிகமான ஒரு விஷயம். ஏன்னா உங்கள் வீட்லேயும் பெண்மணிகள் இருக்காங்க, உங்கள் ஒய்ஃபோ ஒரு டாட்டரோ இருக்காங்க. நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியை வச்சுக்கிட்டு பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு வியூஸ் வேணும், அந்த வியூஸ் மூலிமா காசு வருதுன்றதுக்காக மற்றவங்களை பற்றி வந்து பேசுகிறது வந்து எங்களால் சும்மா கேட்டுட்டு பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க முடியாது. அதனால தான் வந்து நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் சும்மா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு நீங்கள் தப்பிக்கலாம். ஆனால் இது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து நீங்கள் உங்களோட கருத்தை திணிக்கலாம். இந்த படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். இவர் நடித்தது கேவலமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களோட பர்சனல் லைஃப் வந்து நீங்கள் பகிரங்கமாக சொல்கிறது வந்து உங்களுக்கு எந்த வகையில் அதிகாரம் கிடையாது. ஏன்னா வந்து அதுதான் சொல்கிறேன். முதல்ல கண்ணாடியை பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்மணிகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த யூடியூப் அந்த சின்ன ஒரு கேமரா வச்சு நீங்கள் பேசுகிறீங்களா, உங்கள் மனசு தொட்டு நீங்கள் யோசிச்சுக்கோங்க, அவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படும். அதுதான் நான் நீங்கள் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் நினச்சிட்டு எல்லாம் என்ன வேணாலும் பேசணும்னு நினைக்காது. யூடியூபர்ஸ்க்கு வந்து ஒரு யூ ஆல் ஹாவ் த லிபர்ட்டி டு சே எனிதிங், பட் டோன்ட் ஹர்ட் சம்மன்ஸ் லைஃப். ஏன்னா இட்ஸ் நாட் ரைட். சில பேர் இருக்காங்க ரொம்ப பகிரங்கமாக ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுறதெல்லாம் வந்து எங்களால் தாங்கிக்க முடியாது. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும்போது நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. பட் இருந்தாலும் நடிகைகள் வந்து சொல்லும் போது நாங்கள் வந்து வேறு வழி இல்லை, எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு காவல்துறையும் உதவி செய்கிறாங்க. ஸோ ஆக்ஷன் எடுத்தால் தான் அவங்களும் நிப்பாட்டுவாங்க. பட் அது தவிர்த்தா நல்லது தான். ஏன்னா நம்மெல்லாம் ஒரே இண்டஸ்ட்ரி தான்.